நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. நீதியான ஆட்சி செய்யும்படி தேவனை உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவனுடைய ஆட்சியில நீதி இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். மாபெரும் கிருபை என்கிற சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். தேவனின் மாபெரும் கிருபை. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு செல்வோம். 1 Peter chapter 5 verse 10. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இங்கே ஒரு நல்ல ஒரு காரியம். சபைக்கு பேதுரு மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எழுதின ஒரு காரியம். நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றது என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற. இப்போ உங்களை எங்க அழைச்சிருக்கிறார்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை அழைச்சிருக்கிறார். இயேசுவுக்குள்ள நல்ல கவனிக்கணும். இந்த சத்தியம் வர வர உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம், செயலில் கிரியில் மாற்றம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தே ஆகும். ஏன்னா அதுக்கு பின்னால் உள்ளதை பார்த்துங்க. அவர் சொல்கிறாரு, அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க, என்ன நடக்குதான். கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, இங்கே என்ன பண்ண போகிறாரு, உங்களை சீர்படுத்த போகிறாரு, ஸ்திரப்படுத்த போகிறாரு, பலப்படுத்த போகிறாரு, நிலைநிறுத்த போகிறாரு. அல்லேலூயா. பாருங்க ஸ்டேஜை பாருங்க. அப்போ நீங்கள் விட்டு கொடுத்தா தானே ஸ்திரப்படுத்துறது, சீர்படுத்துறது, ஸ்திரப்படுத்துறது, பிறகு நிலைப்படுத்துறது, பலப்படுத்துறது எல்லாமே எப்போ நடக்குன்னா நான் விட்டு கொடுக்கும்போது. அதுக்கு தான் அவர் உங்கள்கிட்ட சொல்கிறார். நாம் எல்லாரும் கொஞ்சம் அறிவு எனக்கு கிடையாது, புத்தி கிடையாது, எனக்கு திறமை கிடையாது, நான் அப்படியெல்லாம் இருக்கிற ஆட்களெல்லாம் கர்த்தர் அழைச்சி முதல்ல சபை கூட்டு வந்து ரட்சித்து அவங்கள தன்னிடமாக அழைச்சிட்டு வந்து பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக அவங்கள சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவங்கள கடைசியில் என்ன பண்ணுறாரு, நிலைநிறுத்துறாரு. இதெல்லாம் பரலோகத்தில் போய் நடக்கிற காரியம் இல்லை, இங்கே பூமியில். ஸோ உங்களெல்லாம் ஸ்திரப்படுத்துறது சீர்படுத்துறது எல்லா வேலையும் அவர் பண்ணுறாரு. அதுக்கு தான் நம்மளுக்கு சத்தியம் தேவை. அதான் வசனங்கள்லாம் கேட்குறோம். ஒன்றுமே கேட்காம சபைக்கு வராமல் உட்காந்துட்டு நான் நல்ல ஸ்திரமாக இருக்கிறேங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறேங்க, நல்ல ஒழுக்கமாக இருக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா, அப்படி யாரும் சொன்னாங்கன்னா நம்பவே செய்யாதீங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன், சர்ச்சுக்கு வராமல் இருந்துக்கிட்டே நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. டோட்டல் சுத்த போய் அப்படி இருக்கவே முடியாது, நானே இருக்க முடியாது. அதுதான் அவர் சொல்கிறார், சபையை விட்டு விடுகிறத மற்றவர்கள் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா கூட கொடுக்கலாம். அதுக்காக வேண்டி 8 மணி நேரம் தூங்காமல் இருந்தால் சீக்கிரம் போக வேண்டியதான். பிறகு ஒரு ஆளுக்கு தூக்கம்னு ஒரு டைம் இருக்குல்ல. 1 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா 8 மணி நேரத்துக்கு 8 லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம், இன்னொரு 10 நாள் தெரிஞ்சு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா பிறகு பரலோகம் போக வேண்டியது தானே. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது பார்த்தீங்களா. கர்த்தர் இரவை நமக்கு நித்திரை கொடுத்துருக்கிறாரு, பகலை நல்ல அழகாக வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்னாலுமே நம்ம ஞானமாக நடந்துக்கிட்ட வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் எல்லாத்தையும் சரியாக கொடுத்துருக்கிறார். கர்த்தரை தேடுற சமயத்தில் கர்த்தரை தேடணும். ஓகே, நம்ம இந்த வசனத்தை கவனிக்கிறோம் பாருங்க. இதில் என்ன சொல்கிறாரு, கொஞ்ச காலம் பாடன்மைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. சொல்லுங்க, சகல கிருபையும் பொருந்திய தேவன். கிருபையில் பாருங்க, கிருபன்னாலே தேவன் யார் அப்படின்னா, தேவன் சகல கிருபையும் பொருந்திய தேவனா இருக்கிறாரு. அவருடைய மாபெரும் கிருபையை குறித்து, அந்த அளவற்ற கிருபையை குறித்து, ஆச்சரியமான உன்னதமான மேன்மை தங்கிய வியத்தகு அந்த கிருபையை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாபெரும் கிருபை.
அந்த கிருபையை குறித்து பார்க்கலாம். ஆகவே தேவன் இப்படி சகலவித கிருபையும் ஒரு உடையவராக இருக்கிறார். கிருபை கிருபைன்ட்டு நம்ம கேட்கும்போது கிருபையினுடைய அர்த்தம் தெரியலனாலே ஒன்றும் ஆளுகளை புரிஞ்சுக்கிட்டாது. இந்த வசனத்தை நான் தெளிவிக்க வரும். கிருபைனா தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு தயவு, ஒரு யோகியதை கிடையாது. அவனுக்கு கர்த்தர் ஒரு தகுதியை கொடுக்க, கர்த்தர் இறங்கி அவனுக்கு ஒரு தகுதி பாராட்டுறாரு. ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஒரு தகுதி கிடையாது, ஒரு திறமை கிடையாது, ஒரு யோகியதை கிடையாது, அதுக்கு உகந்த நபர் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவங்கள உகந்தவளை ஆக்குறார். அவங்ககிட்ட போகிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், அவர்கிட்ட வாங்குறதுக்கும் எந்த தகுதியும் வேண்டாம், அவருடைய காரியங்களை அனுபவிக்கிறதுக்கும் எந்த தகுதியும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அதுதான் அவருடைய தயவு. தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு, யோகியது இல்லாத ஒரு ஆளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன பண்ணுறார், அவர் சகல கிருபையும் பொருந்தியவராக அவர் இருக்கிறார். அந்த கிருபைன்னா தகுதி இல்லாத, யோக்கியதை இல்லாத ஆளுக்கு எதையும் கொடுக்கறதுக்கு, தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு அவர் கூறுகிற அந்த தயவுக்கு பேர், அவர் காட்டுகிற அந்த கருணைக்கு பேர், அவர் நம்மகிட்ட காண்பிக்கிற அந்த இரக்கத்துக்கு பேர், அவர் நம்மகிட்ட காட்டுகிற பரிவுக்கு பேர், அவர் நாம காட்டுகிற அவருடைய தன்மை குணத்துக்கு பேர் தான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மன்னா யார்கிட்டையும் ஏதாவது கொடுக்கறதுக்குன்னா இவர் இதுக்கு யோக்கியமா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஊரில் எல்லாத்தையும் பார்த்து அதுதான் சரி, இந்த ஆள் கொடுக்கலாம் செய்யலாம் கணிக்கிறாங்க, அப்படி பார்க்குறாங்க, ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டுறாங்க, இதுக்கு யோக்கியமானவரா அப்படின்னு பார்க்குறாங்க, அவங்கள குறித்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் எல்லாருக்கும், மோசமானவனுக்கு, பாவிக்கும், நீசனுக்கும், கொலகாரனுக்கும் எந்தவித தகுதியுமே கிடையாது அவர்கிட்ட வாங்குறதுக்கு. ஆனால் அவன்கிட்டையும் இவர் ஒரு பரிவையும் பாசத்தையும் இரக்கத்தையும் அவர்கிட்ட ஒரு காரியத்தை காட்டுறாரு. அதுக்கு பேர் தான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சகலவித கிருபையும் பொருந்திய தேவன். ஆமென். இன்றைக்கெல்லாம் நாம ஏன் இருக்கிறோம், நம்மளாம் யோகியசாலி, அதனால நீங்கள் சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருக்கீங்கலாம் கிடையாது. அதனால தான் கழுவுன்னு நம்ம ரத்தத்தினால் அவர் கழுவுனதுக்கு பிறகு வசனத்தினால கழுவிக்கிட்டு இருக்கோம். எப்படி, நீங்கள் பழைய ஆள் கிடையாது. அவன் என்ன போனான், செத்து போனான். பழைய மனுஷன் என்ன பண்ணா, நல்லா தான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், செத்து போனான். இருக்கானா செத்து போனானா, நல்லா சொல்லுங்க. பழைய மனுஷன் செத்து போனான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய ஆளு செத்தே போனான், பழைய பாவியான மனுஷன் செத்து போனான், பணம் எல்லா காரியங்களும் செத்து போச்சு. நீங்க கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் என்பது வேதம் சொல்லுகிறது. நீங்க புதிய ஆள், நீங்க நினைவெல்லாம் மாத்திரணும். ஆண்டவர் வந்த பிறகு நீங்க ஒரு புது ஆள். சொல்லுங்க, நான் புது ஆள், புது நபர். சொல்லி பாருங்க, 10 தடவை சொல்லுங்க, நான் புது நபர். சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. சொல்ல என்ன நடக்குது, உள்ளுக்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் உண்டாகுது, ஒரு மாற்றம் நடக்குது. இங்க எண்ணுகிற எண்ணத்தில் ஒரு மாற்றம் நடக்குது. ஏன்னா அதான் கடந்த வாரத்தில் கவனிச்சோம், அறிக்கை நிறைய தடைகளை நொறுக்கி தள்ளுகிறது. நீ என்ன பேசுறீங்களோ அது உண்டாயிருது. அதனால நாங்க இங்க பார்க்கிறோம், கர்த்தர் சகலவித கிருபையும் உடையவர் தான் தேவன் அப்படிங்கிறத வேதம் வர்ணிக்கிறது. நம்முடைய தேவனாகிய தேவனை குறித்து நிறைய பேர் நினைக்கிறது, தப்பு பண்ணிட்டு அடிப்பாரு, கண்டிப்பாரு, குற்றப்படுத்துவாரு, அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. தேவன் அப்படி கிடையாது. தேவன் யாரையும் பாவம் பண்ண உடனே அடிச்சு கொள்றதெல்லாம் கிடையாது. சகலவித கிருபையும் உடைய தேவன் என்பதை வேதம் சொல்லுகிறது. அப்படியே கொண்டுருன்னா முதல் ஆளா நம்மளை தான் அடிச்சிருக்கணும். அவர் தான் பார்த்துருக்கிறாரு, யோக்கியம் இல்லாதவனுக்கு தான் பிள்ளைங்கிற யோகியத்தை கொடுத்துருக்காருங்க. அவர் பிள்ளைங்கிற யோகியம் கொடுத்ததுனால தான் யோகியம் வந்திருக்கு. பவுல் சொல்றார், நான் பாவிகளிலும் பிரதான பாவி நான். சோ யோகியதையை பார்க்கறதா இருந்தா யாருக்குமே யோகியதை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள தான் கர்த்தர் நமக்கு தகுதியை காமிச்சிருக்கிறாரு. ஆமென். ஆகவே தேவனானவர் சகல கிருபை பொருந்தினவர் என்கிறத பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த கிருபை கர்த்தர் காட்டுகிற ஒரு கருணை, தகுதி இல்லாத ஆளுக்கு கர்த்தர் காட்டுகிற ஒரு கருணை, ஒரு தயவு அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று, இந்த கிருபையை கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு, இந்த தகுதி எப்படி கொடுக்குறாரு, அவர் இந்த தகுதி இல்லாத ஆளுக்கு எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறாருன்னா
கிருபையை காட்டுறாரு அப்படின்னு பார்க்குறோம். கிருபை வந்து எல்லாமே இலவசமாக தான் கொடுக்குறாரு, ஃப்ரீ, இலவசம். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வச்சுருக்குது. அங்கே உங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னதுக்கு பிறகு போகிற ஆள், வாழ்ந்த அந்த ஒடுக்கமான பார்வையில் வாழ்ந்தவங்க, அந்த விசாலமான இடத்துல அவங்க விட்டு வீதியாக வச்சுருக்கிறாங்க. நம்ம கிச்சனையே பார்த்து இவ்வளோ தான் நம்முடைய சாப்பாடுங்கன்னு தான் இருக்கும். இன்னொரு பானையில் 2 பாத்திரத்தில், ஒன்றில் சோறு இன்னொன்றில் குழம்பு, இப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கு, இதே எண்ணத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலை பற்றியே தெரியலன்னு வைங்களேன். அவனை போனால் எங்கள் நாட்டும் ஒரு சின்ன இடத்துல இடுக்கமான இடத்துல ஆகாரம் இருக்கும் அப்படி தான் நினச்சி பார்ப்பான். அவனுக்கு இது தெரியாது. இப்படி படிச்சிடும், லைட்டுகள் அடிக்க, இவ்வளோ விட்ட வீதியாக அது இதுன்னு ஏசிகள் இருக்க, இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ சாப்பாடுகள், அதுவும் இங்கேருந்து மைல் கணக்கான தூரம், அதாவது ஒரு பெரிய ஏரியாவில் இவ்வளோ தூரம் சாப்பாடும் விருந்து பயங்கரமாக வச்சுருக்குமான்னு பார்க்காம உள்ளுக்கு போனவன் அவனுக்கு ஃப்ரீ தான். அதை எண்ணி பார்த்து அதை பார்த்தா தான் அதெல்லாம் புசிக்க முடியும். அதே போல் கர்த்தர் சகலவித கிருபையும் அவர் உடையவராக இருக்கிறாரு. அது எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு இல்லை, நமக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாம் இருந்தது இலவசம், ஃப்ரீ. போர்டு என்ன போட்டிருக்கு? கிருபனாலே ஃப்ரீ, இலவசம். இன்றைக்கு இந்த இலவசத்தை திருமணமான ஒரு மனைவி தன் கணவனுடைய எல்லா காரியங்களையும் அனுபவிப்பது போல, பிள்ளை தன் தகப்பன் தாய் தனக்கு வைத்திருக்கிற காரியங்களை இலவசமாக அனுபவிப்பது போல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர், அவங்க நமக்கு மாத்திரம் இல்லை, பாவிகளுக்கும் கூட, எல்லாருக்கும் கூட அவருடைய நிறைய காரியங்கள், எல்லா காரியங்களையும் இலவசமாக தகுதியை பார்த்து கொடுக்காம. நிறைய பேர் பார்ப்பாங்க, நீ எத்தனை பாஸ் பண்ணியிருக்கிற, பிகாம், ஓகே, உனக்கு இதுக்கு தகுதி. நீ இன்ஜினியரிங், உனக்கு இது செய்கிறதுக்கு தகுதி. நீ எம்பிபிஎஸ், இந்த வேலை செய்கிறதுக்கு தகுதி. நீ 8th ஸ்டாண்டர்ட், அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, உனக்கு இதுக்கு தான் தகுதி, இதுக்கு தான் தகுதி அப்படின்னு உலகத்தை தகுதி கொடுக்குறான். ஆனால் கர்த்தரத்தில் போனால் என்ன, என்ன படிப்போ, என்ன பாவியோ, என்ன நீசனோ, என்ன மோசமோ, அவர்கிட்ட இருக்கிறதுல எல்லாத்துக்கும் நமக்கு தகுதி. இதுதான் தேவன் சகலவித கிருபை பொருந்தினவராய் அவர் அப்படி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு தகுதி கொடுத்ததுக்கு பிறகு நீங்க ஏன் உங்களை கீழ்த்தரமா பார்க்கணும்? உங்களை காட்டிலும் மற்ற ஆள் உயர்ந்த ஆள் போல நீங்க ஏன் நினைச்சு பார்க்குறீங்க? அதாவது உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக கருதுங்கள்னு பைபிள் சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை ஏன் கீழ்த்தரமா நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? எந்த தகுதியும், தகுதி இல்லாத ஆளை உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு தகுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை கனம் பண்றதுக்கான உயர்வா நாம் பார்க்கிறோமே தவிர, மற்றவர்கள் உங்களை காட்டிலும் சகலவித இயற்கை ரீதியான தாளந்துகளை உடையவர்கள் என்று எண்ணி உங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளாதீங்க. தகுதி இல்லாத ஆளுக்கு கர்த்தர் மாபெரும் கிருபையினால தகுதியை தந்திருக்கிறார் என்பதை பாருங்க. இந்த கர்த்தர், இந்த தேவனாகிய பிதாவாகிய தேவன், சகலவித கிருபையும் நிறைந்த தேவன், இந்த கிருபையை தகுதி இல்லாத நபர் கொடுக்கிறார், அது இலவசமாய் தருகிறார் என்கிறத பார்க்கிறோம். இப்ப பாருங்க, 2 தீமோத்தேயுக்கு செல்வோம் வேகமா. அங்க 1வது அதிகாரம் 9 10 கவனிப்போம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9 10 நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் தம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து. இந்த 2 வசனத்திலிருந்து 2 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு தான் அவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிலாம் இல்லை. அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. கர்த்தர் நமக்குள்ள ஒரு பெரிய பிளானே வச்சிருந்தாராம். தேவன், பிதாவாகிய தேவன் பிளான். ஆதிகாலம் முதல் அவருடைய தீர்மானம் நமக்குன்னு இருந்துச்சு. நம்ம இப்படி வாழணும், இப்படி ஊழியம் செய்யணும், அல்லது இப்படி வேலை செய்யணும், இப்படி வியாபாரம் பண்ணணும், நல்வாழ்வை வாழணும் அப்படின்ட்டு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே ஒரு பயங்கரமான ஒரு தீர்மானம், ஒரு திட்டம்,
ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தோட முன்னாலே இந்த நோக்கத்தை அவர்கிட்ட வச்சுட்டார். நம்ம இப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே, உலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னார் உங்கள் பேரை வச்சுக்கோங்க, உங்களுக்குன்ட்டு ஒரு பிளான், உங்களுக்கு ஒரு திட்டம். ஆதி காலத்திலே அந்த திட்டத்தை அவர் வச்சுட்டார். ஏதோ நீங்கள் பிறந்து சர்ச்சுக்கு வந்ததுக்கு பிறகு கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தேவன் என்ன பண்ணிட்டார், பிதாவாகி தேவன் ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு தீர்மானம். உங்கள் வாழ்க்கை இப்படியெல்லாம் வச்சிருக்கணும், உங்களுக்கு இதெல்லாம் தான் ஃப்ரீயாக கொடுக்கணும். நீங்க வாழ்ற நாட்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கணும். காத்து மாத்திரம் இல்லை, மழை மாத்திரம் இல்லை, தர மாத்திரம் இல்லை. இது உலகத்தானுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயா கிடைக்கும், காத்து தர எல்லாம். ஆனா அது தவிரவும் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், வெற்றி, ரட்சிப்பு, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைய பிளான் பண்ணி இப்படி என் பிள்ளை எத்தனை சோன்சோ பிள்ளை பிறக்க போறான், அவனை தோற்று வைக்க போறேன், அவனுக்குன்னு இவ்வளவு காரியத்தையும் ஃப்ரீயா அப்படின்ட்டு தேவனே உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அது எங்க வச்சிருக்கிறாரா? அந்த வசனத்தை பாருங்க. ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். இந்த ஆதிகாலம் முதல் எங்க அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுக்குள். அப்பவுமே ஒரு பிளான் பண்ணி நம்முடைய எல்லா இலவச இந்த கிருபையும் வரங்களையும் இலவச அனுகிரகங்களையும் எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? கிறிஸ்துக்குள்ள. நம்முடைய எல்லாவித இலவச ஈவுகளையும் இலவச காரியங்களையும் ஃப்ரீயாக அவர் தரக்கூடிய அந்த கிருபைகளை தகுதியில்லாத ஆளுக்கு எங்க வச்சிருக்கிறார்? எல்லா ஃபெசிலிட்டியும் இயேசுவுக்குள்ள அவர் வச்சிருக்கிறாரு, அருளி இருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனம் தெரிவிக்கிறத பாருங்க. இந்த தகவலை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளவோ காசு கட்டி இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, மெடிக்கல் படிக்கிறாங்க, அங்கே மேலே ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. ஆனால் புக்ஸு மற்ற காரியங்கள், அதாவது அவங்களுடைய லெசன்ஸ் பாடங்கள் எல்லாமே இப்போ நிறைய ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நிறைய இன்ஸ்டியூட்டுக்கு போகிறவங்க, கல்வி கற்றுக்கொள்கிறவங்க, டியூஷனுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ லெசன்ஸ், ஃப்ரீ லேர்னிங், லேர்னிங், வீடியோ ஆடியோ லேர்னிங் மெசேஜஸ் எல்லாம், லைப்ரரி ஃப்ரீ ஆக்சஸ், நிறைய காரியம் உங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த நபர், இந்த கல்லூரியில் படிக்கிற அந்த நபர் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் பணத்தை வாங்கி ஊர்லலாம் பணத்தை செலவழித்து கஷ்டப்பட்டு, அல்லது அதை அக்சஸ் பண்ணாமலே, அதை தெரிந்துக்கிடாமலே, அதில் ஈடுபடாமலே குறைவான படிப்பை படிச்சுட்டு படிக்க வேண்டியதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டும் வரலாம், வேஸ்ட்டும் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? எல்லா ஃபெசிலிட்டியும் நமக்கு இலவசமாக, என்னெல்லாம் வேணுமோ நமக்கு, நீ என்னது வேணும் சொல்லி பாருங்க, என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு வேணுமோ அத்தனை தேவன் எப்படி பண்ணியிருக்கிறார்? கிறிஸ்து இயேசுக்குள்ள அவருடைய கிருபையினால, அவருடைய பிளான்ல இப்படி நமக்குன்ட்டு எல்லாம் இலவசமாக ஆண்டவருக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள உலக வச்சுட்டார். அப்போ உலகத்தெல்லாம் உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே, வானத்தின் பூமி உண்டு பண்ணுறது முடியும், உலகத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு தேவையானவர்கள் எல்லாமே அப்பவுமே சம்பாதியம் பண்ணி வச்சுட்டாரு, அப்பொழுதே வச்சுட்டாரு. அப்படி அந்த வசனம் சொல்லுது. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் தகுதியெல்லாம் பார்க்காம அவன் வளருவான், ஒழுங்காக வேலை செஞ்சு அதை கொடுப்பேன், அதெல்லாம் இல்லாமல் நாமெல்லாம் வளர்கிறதுக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உலகத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அத்தனையும் அங்கே ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. இப்போ பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு, இன்னுமே அதை போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறத எடுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா தப்பு நம்ம பண்ணுறோமா, ஆண்டவர் பண்ணுறாரா? நிறைய பேர் நினைக்கிறது நம்மளோட அவங்களுக்கு எப்படி நிறைய கிடைக்கி. கிருபையை புரிஞ்சுக்காங்க, புரிஞ்சிடும். ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறாரு, ஏற்கனவே அவர் உங்களை செஞ்சிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதை பாருங்க, ஆதிகாலம் முதல் அப்படிங்கிறத பாருங்க. ஆதிகாலம் முதல், ஏன் பவுல் இங்க தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது இதை தெளிவாக சொல்றார். ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அந்த காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற கிருபையை அங்க கிறிஸ்துக்குள்ள ஏற்கனவே வச்சுட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இன்னார நான் ரட்சிக்கணும் அப்படிங்கிற வேண்டிய கல்வாரில் போய் நமக்கு வேண்டியவர் மரிச்சார். தேவனுடைய பிளான் முன்னாடியே இருந்துட்டு நம்மளை குறித்து முன்னாடியே பார்த்துட்டாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லி பாருங்க, நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. இப்போ அந்த காலத்துல தேவன் நமக்கு வச்சிருக்கிற இந்த மாபெரும் இந்த கிருபையை இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, ரட்சகர் பிரசன்னமானதினாலே இந்த கிருபையும் பிரசன்னமானது. இந்த கிருபை அவர் கிறிஸ்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரு. இது எப்போ வெளியரங்கமாச்சுது?
இயேசுவினுடைய பிறந்த உடனே தேவனுடைய சகல கிருபையும் நிறைந்த தேவன் தன்னுடைய கிருபையை இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சு நமக்கு உதவி பண்ணணும்னு வச்ச கிருபை இயேசு பிறப்பின் போது வெளியாக்கப்பட்டது. அதை வேதம் சொல்லுகிறது. இயேசுடைய பிறப்பில் இந்த கிருபையானது வெளியாக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவும் பிறந்தது எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சது. அவருடைய கிருபையும் அந்த நாளிலிருந்து வெளியாரங்கமானது. இப்போ ஒரு வசனத்தை நம்ம புரிய போறோம். என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் நமக்கு ஃப்ரீயா, தகுதி இல்லாத ஆளுக்கு இவ்வளவு தூரம் ஃப்ரீயா வச்சதுக்கு பிறகு, இலவச காரியங்கள் நமக்கு தந்ததுக்கு பிறகு இதை எடுக்காம இருந்தா அறிவீனம் தானே. அவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஆண்டவருக்கு கிருபை இல்லாதனால அல்ல, ஆண்டவருக்கு இரக்கம் இல்லாதனால அல்ல, ஆண்டவருக்கு அன்பு இல்லாதனால அல்ல, தேவனுக்கு கண் இல்லாதனால அல்ல, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நதியில நிறைய தண்ணி போகுதுன்னு வைப்போம். நதியில் ஆற்றில் நிறைய தண்ணி போகுது. கரை ததும்ப தண்ணி போய்கிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு ஒரு ஆள் போய் நின்றுட்டு, இந்த ஆற்றுல தண்ணியே இல்லையே, காஞ்சலாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொன்னான்னா என்ன நினைப்போம்? இது யாருப்போ ஒரு கோட்டிக்காரன், ஆறு நிறைய தண்ணி போகுது, இவன் ஆறு காஞ்சிருக்குது தண்ணி இல்லைன்னு சொன்னான்னா எப்படி? இதே போல தான் நமக்கு கர்த்தர் தேவையான அத்தனை நிரப்பி கிறிஸ்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டார். அது ஃபுல்லாக நிரம்பி ஓடிக்கிட்டே இருக்கு. அவருடைய கிருபை கிறிஸ்துக்குள்ள நமக்கு தேவையான அத்தனை வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த இதில் இருக்கிற நம்முடைய இலவச ஆசீர்வாதங்களை நான் பார்க்கணும் அப்படின்னா, என் கண்ணை திறக்கிறது தான் ஆண்டவர் இருப்போம். சுவிசேஷத்தை நம்மகிட்ட பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எது வேணாலும் சரிதான். உங்களுக்கு எப்படி வச்சிருக்குன்னா ஃப்ரீயா வச்சிருக்குது. எடுக்கிறதுக்கு இலவசமா எடுத்து அதை அனுபவிக்கிறது கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை கவனிக்க போறோம். அதனால இந்த வசனத்தை கவனிங்க. அதனால தான் பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் இதை சொல்றதை பார்க்கிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு வருவோம். கலாத்தியர் 2:21 அவர் இப்படி சொல்றாரு பாருங்க. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. சொல்லுங்க, நான் தேவனுடைய கிருபையை நம்ம விருதாவாக்க முடியும். வீட்டில் நல்ல ஆகாரத்தை சமைச்சு வச்சுட்டோ அல்லது வேற ஏதாவது காரியத்தை சமைச்சு வச்சுட்டோ நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறீங்க, விதம் விதமாக ஆகாரங்களும் விதவிதமாக பண்டங்களும் செஞ்சு வச்சுருக்கிறேன், வந்திருக்கிற விருந்தினருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் பிரயாணமாக போகிறீங்க. வந்து பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளோ விதவிதமாக நீங்கள் ஆகாரம் சமைச்சு வச்ச ஆகாரத்தெல்லாம் மூடி வச்சது போலவே இருக்கு. இவரோ வேற எந்த நோக்கத்தோடு இதை கண்டுக்கிடாம நீங்கள் வர்ற நாளில் பார்க்குறீங்க, நீங்கள் சமைச்சு வச்சது அது இல்லாமல் கொஞ்சம் நாட்டம் வீச ஆரம்பித்து அப்படியே தூக்கி போய் வெளியே போய் கொட்டுறதா இருக்குது. நீங்களும் மணிக்கணக்கில் அதை வேலை பண்ணியிருக்கிறீங்க. ஃபுல் நைட்டு 2 நாள் உட்காந்து நைட்டில் வேலை செஞ்சு விருந்தாள்கள் வராங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சமையல் பண்ணி வச்சு எல்லாம் அழகா ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டு, நான் வெஜிடேரியன் ஐட்டத்துக்கு நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் ஐட்டம் எல்லாம் பண்ணி வச்சது 2 நாளாக அதை பார்க்கலன்னா, அதை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அவ்வளோ வேஸ்ட் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே ஃப்ரீ சப்ளை. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, கொடுக்க வேண்டிய ஆள் ஒன்றும் சாப்பிட இல்லை, வயிறு பட்டுன்னு, ஆனால் இங்கே இருக்கிறதோ எல்லாம் நாறிட்டு இருக்கு. கர்த்தர் அதான் சொல்கிறாருங்க. பவுல் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இலவச கிருபைகளை, எனக்கு கிருபையினால் எனக்கு தரப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் விருதா வாக்குகிறது இல்லை. அல்லேலூயா. தெரியுதா? நிறைய பேர் லைஃப்ல உலகத்துல கிறிஸ்தவங்களும் சொல்றாங்க, கர்த்தர் இலவசமா அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்த காரியங்களை நிறைய பேர் விருதா வேஸ்ட் பண்றாங்க. they are nullifying it. இன்னொரு ஆங்கில வேதம் சொல்லுது, they are frustrating it. அந்த கிருபையை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுது, they are frustrating the grace. இவ்வளவு தூரம் கிருபையா தயவா கருணை கூர்ந்து, அதாவது நீங்களும் 2 நாளுக்கு முன்னாடி விருந்தாள் வரணும்னு செஞ்சு வச்சீங்க. அவர் என்ன பண்ணாரு? உலகத்தை தோற்றத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட விருந்து நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி அந்த விருந்து பண்ணி வச்சுட்டாரு நமக்காக. இதான் மாபெரும் கிருபை. நம்ம 2 நாள் 1 நாள் நம்ம கஷ்டப்படுவோம், அவரை உலகத்தெல்லாம் தோற்றத்துக்கு முன்னாடி நமக்கு தேவையான அத்தனைகளும் செஞ்சு வச்சிருக்கிறார். இதுதான் தேவனுடைய மாபெரும் கிருபை அப்படிங்கிறது. கிறிஸ்துவ நமக்கு தேவையான அத்தனையும்
ஒருவனுக்கு தகுதியின் அடிப்படையில் கொடுக்காம தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையின் அடிப்படையிலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கு வேண்டியவர்கள் அத்தனையும் அவர் செய்து வச்சுட்டாரு. வச்ச அந்த காரியத்தை இன்றைக்கு நான் வேஸ்ட் பண்ணாம எடுத்து சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணாம நான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா என் காலத்துக்கு தான் அவர் வச்சிருக்கிறார். எனக்குன்னு தரப்பட்டதை நான் எடுக்கணும். எனக்கு தரதை நான் எடுக்காம இருந்தா நான் வேஸ்ட் பண்றேன், அதை நான் ஃப்ரஸ்ட்ரேட் பண்றேன், அதை தூர தள்ளுறேன் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் நினைக்காங்க ஆண்டவர் இந்த பூமியில சமாதானம் கிடையாது, இங்க நிம்மதி இல்லாம தான் இருக்குங்க, பரலோகத்தில் போய் இருக்கும். முட்டாள். ஆத்துல தண்ணி எவ்வளவு ததும்பி போகுது, அதுல போய் நின்றுட்டு ஆறு காஞ்சு போய் இருக்குது. ஏன் சொல்ல அதை கோட்டிக்காரன்னு சொல்றான். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்துட்டு கிறிஸ்துவனா வாழ்ந்துகிட்டு நம்ம என்ன பண்றாங்க, சில பேர் ஆண்டவர் எனக்கு தரல, கண்ணு இருக்கா, ஆண்டவர் எப்ப தரப்போறாரு தெரியல, ஆண்டவர் கஷ்டத்தான் வந்திருக்கிறாரு கிடையாது. அவர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான அத்தனை கிறிஸ்து இயேசுக்குள்ள நிரப்பி வச்சுட்டு கிருபையை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். எடுத்து புசி, எடுத்து சாப்பிடு, எடுத்து வாழு, எடுத்து நன்றா இரு. அதுக்கு தான் அவர் கிருபையில கிறிஸ்துவுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ அதனால நீ பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கவனிக்கலாம். என்னைக்கெல்லாம் இந்த கிருபை ஆண்டவர் இந்த கிருபை என்னெல்லாம் செய்து பாருங்க. தேவனுடைய தயவு, தேவனுடைய அனுகிரகம். அந்த கிருபையினுடைய அர்த்தம் பல்வேறு பாஷைகளில் வருது. அவருடைய அனுகிரகம், அவருடைய தயவு, அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், இதெல்லாம் அவருடைய கிருபையை பிரதிபலிக்கிற வார்த்தைகள். இரக்கம், அவர் இரக்கம்னா தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு இறங்கிறது. ஒரு வசனத்தை படிச்சு பார்க்கலாம். ரோமர்களது நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனம். இந்த கிருபையினுடைய செயலை பார்ப்போம். இந்த கிருபை, ஆண்டுடைய கிருபை எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இந்த பாருங்க, நிறைய பேர் நினைப்பாங்க பாவம் பெருகிற இடத்துல வெறும் அட்டுழியம் தான் பெருகுன்னு நினைப்பாங்க. பாவம் பெருகின இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு, பாவம் பெருகின இடத்துல அங்க ஒண்ணுமே மோசமா போச்சு, நம்ம விட்டு ஓடிடுவோம்னு தான் நினைப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, எங்க பாவம் பெருகுதோ என் கிருபை அங்க பெருகும். அல்லேலூயா. பாவம் பெருகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்காரா? கிடையாது. பாவம் பெருகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல, அது ஒரு விருப்பம் கிடையாது, அவர் விருப்பம் கிடையாது. ஏன்னா பாவம் பண்ற ஆளு நாசமா போயிடுவானே. அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821222390.